குடி இல்லாத 31வது நாள் இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா நண்பர்களே? இந்த வீடியோவில் அடுத்து என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியாதோ அதே போல் எனக்கும் தெரியாது. இந்த செகண்டில் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். அடுத்து என்ன நடக்கும், என்ன மாதிரி இடத்துல இருந்து நான் வீடியோ பண்ணுவேன், என்ன செய்தி சொல்லுவேன், செய்தி சொல்லுவேனா இல்லை செய்தி சொல்ல மாட்டேனா அப்படின்னு எனக்கே தெரியாது. அதுதான் இந்த வீடியோட ஸ்பெஷல். இது உண்மையான ரியல் லைஃப் விலாக். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். குடி இல்லாத வாழ்க்கையை நான் எப்படி வாழ்கிறேன் அப்படி சொல்லி பார்ப்போம். கூடவே இருங்க. விஷயம் தெரியுமா, இப்போ நான் போய் குளிச்சுட்டு வரதுக்கு நான் 8 மணிக்கு வேலைக்கு போனேன். நைட்டு 9 மணிக்கு வேலைக்கு போகிற டிக்கெட்லாம் 7:30 மணிக்கு 7:15 போய் குளிச்சுக்கிட்டு இருக்கு. அரை மணி நேரம் 20 நிமிஷம் குளிச்சுக்கிட்டு இருந்தா நான் எப்போ குளிச்சு வேலைக்கு போகிறது? ஆல்ரெடி 2 நிமிஷம் லேட். எனக்கு இது போல் லேட்டே ஆகாது. 1 நிமிஷம் முன்னாடி தான் வேலைக்கு போவேன் வந்த நாள்லேருந்து. இப்போ 2 பேர் புதுசாக வேலைக்கு வந்து இந்த ஒரு 10 நாளாக 2 வாரமாக இப்படி தான் ஒரே உழப்பெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதுக்குன்னு நம்ம 6 மணிக்கு எஞ்சி குளிக்க முடியுமா? சொல்லியும் பார்த்துட்டேன், ஒன்றும் மாற்றிக்க மாட்டேங்கிறாங்க. நாளோட ஆரம்பமே இப்படி கசகசப்பாக ஆரம்பித்தா எப்படி முழு நாளை ஓட்டுறது? சரி நண்பர்களே, பார்த்துக்கலாம். வேலையும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அப்படியே கீழே போன உடனே வேலைக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இந்த நாளும் ஆரம்பிச்சிருச்சு, வேலையும் ஆரம்பிச்சிருச்சு. வாங்க. எதுவும் சொல்கிற நிலைமையில இல்லை. சாவடி வேலை. இந்த நாள் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் பஞ்சாயத்தில் தானே ஆரம்பிச்சிது. வந்தோடனே கொஞ்சம் நேரம் பஞ்சாயத்து ஆரம்பிச்சு. இப்போ மணி 12:58. 1 மணி இது வரைக்கும் பின்னிட்டாங்க. இந்த பக்கம் கழுத்து சொல்கிறதுனால பயங்கரமான பின்ன கையை இடது கை வலது கையில் தான் போரிங் போடுவாங்க. ஒரு கரண்டி தான் எனக்கு கிடையாது. ஆனால் இடது கை சொல்கிறது நம்மளுக்கு அது ஷேக் ஆகிட்டே இருக்குல்ல. இந்த கை போரிங் போடும்போது இந்த கை வந்து ஷோல்டரில் ஷேக் ஆகுதுல்ல, இந்த மாதிரி போயிட்டுருக்கு வேலை. அதி தீவிரமாக போய்கிட்டுருக்கு. இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணிவிட்டு இந்த கூலிங் கட்டுரைக்கு உண்டான அந்த எக்ஸாஸ்ட் இருக்குல்ல, எக்ஸாஸ்ட் இதை வந்துட்டு இன்றைக்கி கழுவலான்னு இருக்கேன். நேற்று ஃபேன் துடைச்சோம்மா. நேற்று ஃபேன் துடைச்சோன்னு சொன்னேன். நான் ஃபுல்லாக கழுவுனேன். நேற்று ஃபேனை துடைக்கல, ஃபுல்லாக கழுவுனேன். இன்றைக்கி இதை கழுவலான் இருக்கேன். அப்புறம் சனி ஞாயிறுலலாம் நேரம் கிடைக்காது. அதனால் இப்போ பண்ணிட்டா தான் உண்டு. இன்றைக்கி என்ன கிழமை? விடிஞ்சா வெள்ளிக்கிழமை. நாளைக்கு ஒரு நாள் தான். இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள். நாளைக்கு வெள்ளிக்கிழமை. அன்றைக்கி நைட்டு விடிஞ்ச சனிக்கிழமை நம்ம நைட் டியூட்டி தானே. நாளைக்கு நைட்டும் சாவட்டி, நாளான்னைக்கு நைட்டும் சாவட்டி. இந்த வாரம் டக்கு டக்குன்னு முடியுதுப்பா. இந்த வார கடைசியில் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் சீக்கிரம் வந்துடுது. வழக்கமாகவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா தோமியம் கிடையாது, மலாய் ஸ்டைல் கிடையாது. மாமா கோரி மட்டும்தான். அதை நான் தான் போடுறேன். ரொட்டி கோரி இது 2 தான் மெயின். அதை நைட்டு நான் ஒரு ஆள் தான் போடுறேன். நைட்டு அட்டி பொண்ணு எடுத்துருவாங்க, நொறுக்கிடுவாங்க. வழக்கமாகவே கடை நல்ல பெரிய கடை தான். அது சனி ஞாயிறில் அம்மா குத்து தான் போயிட்டுருக்கு வேலை. ஓகே, எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பக்கா க்ளீனிங். அது கல்லும் திட்டியாச்சு. ஒன்றுமா போடல, ஒன்றுமா போடணும். இப்போ ஆர்டர் வந்துச்சு, அதனால தான் சட்டி எப்படி இருக்குது. மறுபடி பக்கா க்ளீன். இப்போது இதை க்ளீன் பண்ணணும், ஐடியா பண்ணணும். இதை கட்டிட்டு போய் பின்னாடி போய் கழுவிட்டு அப்புறம் டிஷ்யூ வச்சு ஃபுல்லாக தொடச்சிடுவாங்க. ஆர்டர் வந்துச்சு. புரியல, அது பெரிய வேலை இழுத்துருச்சு. ஒரு கோரிங் வேறு ஆர்டர் வந்துருச்சு, போட முடியல. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட வந்திருக்கேன். ஓகே, வாங்க சாப்பிடலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் கஸ்டமர் வர்றாங்க. மணி 5:20. அப்புறம் ரொட்டி ஸ்டாக் ஏற்றணும் 10 நிமிஷத்தில். மேலே ஏறிங்க. இவ்வளோ நேரம் வேலை, சரியான க்ளீனிங். தலை ஃபுல்லாக அந்த எண்ணெய் சொட்டிருச்சு. இன்னும் ட்ரெஸ்லேயும் சொட்டிருக்கு. கையெல்லாம் ஃபுல்லாக கழுவிட்டேன், ஷோல்டர் வரைக்கும். ஆனால் சட்டையிலலாம் பட்டிருக்கு.
சரி ஓகே, வேலை போய்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கு கிளீனிங்? பக்கா கிளீனிங். சரி ஓகே, இப்போ ரொட்டி சாக்கே தொண்டி தான் லைவ் போட போகிறேன். நண்பர்களே, வேலை முடிஞ்சு ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம மைக்கேல் ரூமுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஹை மாஸ்டர், நேற்றுக்கு லீவ் போட்டும் வேலைக்கு போகிறதுக்கு வலிக்குதுன்னா எப்படி? எழுதுறீங்க, இது 4வது ரவுண்டு, உங்களால் முடியும். எழுதுறீங்க, வேலைக்கு போங்க. மைக் இன்னைக்கு அதிசயமாக சீக்கிரமாக தூங்கிட்டு இருக்கான். கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். ரூமு தான் சூடாக இருக்குமே. இங்கேயும் இப்போ வேர்த்து தான் ஓடும், காற்றோட்டம் இங்கேயும் இருக்காது. கொஞ்சம் இங்கே என்ன கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காரலாம்ல. இங்கே தர சூடலை, இது படிக்கட்டில் உட்காந்துருக்கு. ஓகே நண்பர்களே, ரொம்ப சந்தோஷம். என்னோடய லைவுக்கு ரெகுலராக காலையில் நேரத்தில் அந்த நேரத்தில் சில பேர் வரீங்க. ஆனால் நான் வந்துட்டு 1 வருஷத்துக்கு மேலே ஈவினிங் டைமில் தான் லைவ் பண்ணியிருக்கேன், இந்தியா டைமுக்கு. அந்த நேரத்தில் எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் டெய்லி வருவாங்க. அவங்களால அந்த நேரத்தில் நான் இப்போ விடிய காலம்பரை போட்டுக்கிட்டு இருக்கேன்ல, அந்த நேரத்தில் வந்து கலந்துக்க முடியல. நான் லைவ் போகிறதே ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது. பாவம், நிறைய பேர், நிறைய சின்ன சின்ன பசங்க, ஒரு 2-3 பசங்க வந்துட்டு அதி தீவிரமாக எங்களோட பேசணும்னு சொல்லி முயற்சி செய்கிறாங்க. பேச முடியாது. இப்போ பாருங்கள், இந்த நேரம் மணி இப்போ வந்துட்டு 8:45 கரெக்டாக. இப்போ வந்துட்டு 6 சில்லரை தான் ஆகும். ஊர் நேரத்துக்கு 6:15 ஆகும். இந்த நேரத்தில் நான் எப்படி கூப்பிட்றது? தூங்கிட்டு இருப்பாங்க சின்ன சின்ன பசங்க. அப்போ நான் தூங்கிடுவேன், அவங்க கூப்பிடுவாங்க. இப்படி தாங்க போயிட்டுருக்கு. பேச முடியல, அதனால் கோச்சிக்கிறாங்க. நாம் அவாய்ட் பண்ணல, சுச்சுவேஷன் அப்படி. நம்மளோட சின்ன சின்ன குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்டலாம் பேச முடியலையான்னு. சரி ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. ரொம்ப வேலை கொஞ்சம் கடுமையாக தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ நான் நைட் ரொட்டி மாஸ்டரு, காலையில் ரொட்டி மாஸ்டர் வந்து 8 to 8 பார்ப்பார். அவரை விடவும் எனக்கு வந்துட்டு கூட இருக்குது அந்த க்ளீனிங் பண்ணுறது எல்லாமே. நான் போகும்போது அப்படியே என்னோடய இடமெல்லாம் அப்படியே குப்பமேடாக அப்படியே கிடக்கும், ஒரு நீட்டாகவே இருக்காது. அப்படியே எண்ணெய் கிண்ணெய் அது இதுன்னு பிளந்த சர்க்கரை அப்படிலாம் கொட்டி கிடக்கும், காய்கறிலாம் இறஞ்சி கிடக்கும், ஊறி போட்டு சாப்பாடெலாம் செஞ்சு கிடக்கும். நான் வரும்போது அப்படி நீட்டாக வச்சுட்டு வருவேன். அதுபோல் ஏன் நமக்கு பண்ண மாட்டாங்க? அப்புறம் எக்ஸ்ட்ரா வேலை, இந்த நம்ம இடத்துல சுத்தமாக வச்சுக்கிறது. இன்றைக்கி கூட அந்த ஃபேன் துடைச்சது, நேற்று இன்றைக்கி வந்துட்டு அந்த எக்ஸாஸ்ட் வந்துட்டு துடைச்சது, இல்லை எவ்வளோ வேலை. அதெல்லாம் நம்ம வந்துட்டு யாரும் சொல்லி செய்யலை, நம்மளாம் நம்ம இடத்த சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லி செய்கிறோம். நமக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தான் நம்ம வேலையை செஞ்சு வச்சுட்டு வருவோம். நமக்கு அது போல் அவங்களோட வேலையை கூட அவங்க வந்துட்டு அவ்வளோ நீட்டாக வச்சுட்டு போகிறதில்ல. நம்மளுக்கு இடம்லாம் சுத்தமாக இல்லைன்னா கடுப்பாயிப்படும். இப்போ வேலை செய்யும்போது ஓகே, நம்ம வந்துட்டு வேலை முடிஞ்சு வெளியாகும்போது வேறு ஆள்கிட்ட அந்த இடத்த ஒப்படைக்கிறோம் அப்படின்னும் போது நீட்டாக வச்சுட்டு போகணும்ல. நீங்கள் அது கூட இருக்கக்கூடாது நண்பர்களே. நம்மளோட இடத்த நம்ம தான் வந்துட்டு சுத்தமாக வச்சுக்கணும். ஓகே, நம்ம வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, நம்ம வீடாக இருந்தாலும் சரி, எதுவும் வந்தாலும். நான் வந்துட்டு திருப்பூரில் வந்து டெய்லரு. என்னோடய மிஷினை வந்துட்டு நான் அப்படி தான் துடைச்சி அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பேன். எல்லா டெய்லருமே அவங்களோட மிஷினை வந்துட்டு அப்படி தான் மேக்ஸிமம் பெரும்பாலும் வச்சுக்குவாங்க. தொழில் பக்தி. ஓனரே வந்து கேட்டாலும் உங்கள் மிஷின் எங்கே இருக்குன்னு தான் கேட்பார். என் மிஷின் அங்கே இருக்குது அப்படின்னு தான் ஓனர்கிட்டே நம்ம சொல்லுவோம். அது நம்ம மிஷின் கிடையாது, நம்ம வேலை பார்க்குற மிஷின். நம்ம வேலை பார்க்குற அந்த நாள் அந்த மிஷின் நம்மளோட அப்படின்ற ஒரு கருத்து. இது வந்து திருப்பூர்லேருந்து இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது வந்துட்டு கனெக்ட் ஆகும். சரி ஓகே நண்பர்களே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. இந்த நாள் எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாளாக நான் கடந்துட்டேன். என்னை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது சாத்தியமாகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் நீங்களும். ஓகே, ரொம்ப நன்றி உங்களுக்கு. என்னை இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும். ஓகே, எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையிடாதீங்க. மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க என்ன மாதிரி. ஓகே, நான் பார்த்து பத்திரமா இருங்க. என்னால் முடிஞ்ச விஷயம் உங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி நம்புங்க. இந்த பாதைக்கு வந்து கஷ்டப்படுறீங்க, மேலும் முடியல அப்படின்னா என்னால் முடிஞ்சது உங்களாலேயும் முடியும் அப்படின்னு நம்புங்க. ஓகே, உங்களாலேயும் முடியும். எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காதீங்க.